ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். காரணம், மூல காரணம், சர்வ காரணங்களுக்கு மூல காரணம். இந்த 3 விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காரணம், மூல காரணம், சர்வ காரணத்துக்கு மூல காரணம். சரி, அப்போ கடந்த சில தினங்களாவே நம்ம இந்த சத்சங்க வகுப்புல படைப்பு, கிரியேஷன், சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது, திடீர்னு தானா நடந்துருச்சா இல்ல இயற்கையாவே தானாவே வந்துருச்சா, அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கின்றதா, அந்த சக்தி இறைவனா கடவுளா, கடவுள் எப்படி சிருஷ்டிப்பு செய்யறாரு, அவர் உருவமா அருவமா, இந்த மாதிரி பல தலைப்புகள்ல நம்ம போன வகுப்புகள்ல நம்ம கலந்து பேச. சோ இன்னைக்கு மிக தெளிவான பதில், எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில் பாகவதம் தருது. பாகவத்தில் அப்போ படைப்பினுடைய சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவர், அவரது புதல்வரும் சீடருமான நாரதரால கேள்வி கேட்கப்பட்டார். நாரத மகரிஷி பிரம்மாட்ட சில கேள்விகளை கேட்டார். அதற்கான பதில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ காரணம், ஏன் இந்த இறைவன் இந்த உலகத்தை படைக்கணும், இந்த படைப்புக்கான மூல காரணம் என்ன, அப்புறம் சர்வ காரணங்களுக்கு மூல காரணம் என்ன, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, அதற்கு மூல காரணம் என்ன, சர்வ காரணங்களுக்கு மூல காரணம் என்ன. அப்போ பிரம்மதேவர் தேவர்களே மிக உயர்ந்தவர். பிரம்மதேவர் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. பிரபஞ்சங்கள்ல உள்ள உயிர்வாளிகளை பிரம்மா சிருஷ்டிக்கிறார். ஏன் சிருஷ்டிக்கிறாரு, காரணம் என்ன, எதனால பிரம்மா உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறாரு, எதற்காக நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கோம், பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். ஏன் பிரம்மா இந்த உலகத்துல உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறார்? மலர் மாதாஜி, ஏன் பிரம்மா இந்த உலகத்துல உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறார், உயிர்வாளிகளை படைக்கிறார்? முதல் நம்மளுடைய அனுபவம் தெரிஞ்சு அனுபவிக்கணும். அது வந்து பகவானோட கருவியா இருந்து பிரம்மா கேக்குதாங்க பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. இப்பதான் கிளியரா இருக்குங்க, சொல்லுங்க. எஸ் பிரபுஜி, அதாவது ஜீவாத்மாவுக்கு வந்து பகவானை பிரிந்து அனுபவிக்கணுங்கிற ஆசை, அந்த சுவாவத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கறக்காக அந்த செகண்டரி கிரியேஷனான தேவர்கள் முதல் எல்லா படைப்புகளுமே பகவான் பிரம்மதேவர்கிட்ட கொடுக்கிறாரு. சோ அவர் வந்து எல்லாத்தையுமே படைக்கிறார் பிரபுஜி. சரி, வெரி குட். ஸ்ரீஜா மாதாஜி, நீங்களும் அதான் சொல்ல வந்தீங்களா? பிரபு. யா, ஓகே. சோ இந்த படைப்புக்கான காரணம், பிரபஞ்சங்கள் சிருஷ்டிப்பதற்கான காரணம் வந்து உயிர்வாளிகளாகிய நாம, நீங்க சொன்ன மாதிரி உயிர்வாளிகளாகிய நாம
தனித்து இன்பம் அனுபவிக்க வேண்டும், தனித்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம். இந்த ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக, இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ஜீவாத்மாவுடைய சுதந்திரம், ஜீவாத்மாக்களாகிய நம்முடைய சுதந்திரத்துல கிருஷ்ணா தலையிட விரும்பல. நமக்காக ஒரு உலகத்தை படைக்கிறார். இந்த பௌதிக கிரகங்கள், இந்த பௌதிக கிரகங்கிறது ஒரு அண்டம் இல்ல, எண்ணிலடங்கா அண்டங்கள், எண்ணிலடங்கா பௌதிக அண்டங்கள். அந்த எண்ணிலடங்கா பௌதிக அண்டத்துல பிரபஞ்சத்துல 14 லோகங்கள். ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே. பிரம்மாண்டம்னா ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள, ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு ஒரு அண்டம் பிரம்மாண்டம்னா ஒரு முட்டை வடிவில் இருக்கு. இந்த ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம். அந்த 14 லோகமும் உயிர்வாளிகளால் நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு ஜீவாத்மாவும் தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட உடல், காரணம் குணசங்கஸ்ய, இந்த ஜட உலகத்துல 3 குணத்தினுடைய சம்பந்தத்தினால ஒரு குறிப்பிட்ட சரீரம் எடுத்துக்கிறாங்க. அப்ப படைப்புக்கான காரணம் என்னதுன்னா, நாம விரும்பினால. உண்மையில ஜட உலகத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் பகவானுக்கு கிடையாது. இந்த ஜட உலகத்தை படைக்கணும், இங்க நம்ம எல்லாம் கஷ்டப்படணும். இங்க நம்ம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எத்தனை கஷ்டம் இருக்கு? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். இந்த உடலால வரக்கூடிய கஷ்டம், இயற்கையினால வரக்கூடிய கஷ்டம், மனதால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பம், அதுக்கப்புறம் இது இல்லாம வேற அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக் இல்லாம வேற என்ன கஷ்டம்? காசு இல்ல, கல்யாணம் ஆகல, வீடு இல்ல, இதெல்லாம் கஷ்டம் இல்ல. வேற என்ன கஷ்டம் இது இல்லாம? ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாரா கை தூக்குங்க. இந்த அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக் இல்லாம இன்னும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அது? மலர் மாதாஜி. பிறப்பு இறப்பு பிணி ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். பிறப்பு இறப்பு முதுமை நோய். இங்க எல்லாருமே இங்க எல்லா ஜீவராசியும் பிறப்பெடுக்கிறாங்க. ஒரு ஆன்மாக்கு உடல் கிடைக்குது. அதுக்கப்புறம் சிறிது காலம் அந்த உடல்ல தங்கி இருக்காங்க. படிப்படியா வளர்ச்சி அடைறாங்க. இன்னொரு பொருளை உற்பத்தி பண்றாங்க. அப்புறம் வளர்ச்சி குறையுது. அப்புறம் உடலை விட்டுறாங்க. அப்ப பிறப்பு, அழுகை. பிறக்கும் போதும் அழுகிறான், பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான். சோ பிறக்கும் போதும் அழுக, இறக்கும் போதும் அழுக. வயோதிகம் அழுகை. எனக்கு மூட்டு வலிக்குதே, தலை வலிக்குதே, எந்திரிச்சா உட்கார முடியலையே, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலையே. சோ மூட்டு வலி, கழுத்து வலி, வயோதிகம், வயோதிகம் அழுக. பின்ன நோய், நோய் வந்தாலும் அழுக, வலி தாங்க முடியல. அப்போ இதுதான் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். இது துன்பம் தரக்கூடியதா இருக்கு. சரி, அப்போ உண்மையில இந்த ஜட உலகத்தை படைக்கணுங்கிற விருப்பம் கிருஷ்ணர் கிடையாது. நாம கிருஷ்ணரை பிரிந்திருக்கணும்னு விரும்பினதுனால கிருஷ்ணா ஒரு வசதி ஏற்படுத்துறாரு. கிருஷ்ணா அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாரு. அப்போ காரணம், இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்புக்கான காரணம் நாம தான். பிரபஞ்சம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது? நான் விரும்பினேன். பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது? நான் அனுபவிக்க நினைச்சேன். பிரபஞ்சம் ஏன் உண்டாச்சு? என்னாலதான். நான் தான் காரணம், நான் தான் காரணம். கிருஷ்ணா நம் விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக இந்த உலகத்தை படைச்சார். இப்போ அரசாங்கம் சிறைச்சாலையை ஓபன் பண்ற, ஜெயில், சிறைச்சாலை. சிறைச்சாலையை திறக்கணும்னு அரசாங்கத்துக்கு விருப்பமா? மக்களுடைய செய்யலாம். மக்களுக்காக சிறைச்சாலையா இல்ல அரசாங்கம் வேணே சிறைச்சாலையை திறந்து வைக்கிறாங்க? எதுக்கு ஜெயில் ஓபன் பண்றாங்க? மக்கள்ல குற்றவாளிகள் இருப்பாங்க, அவங்க ஜெயில போட்டாங்க. எல்லா மக்களையும் பிடிச்சி ஜெயில போடுறாங்களா? இல்ல. எல்லா மக்களையும் அரசாங்கம் பிடிச்சி ஜெயில போடுறது இல்ல. யார் குற்றவாளிகளோ அவங்க ஜெயில போடப்படும். ரைட் ரைட். யார் குற்றம் செய்யறாங்களோ அவங்கள ஜெயில போடுறாங்க. ஆனா உண்மையில அரசாங்கத்துக்கு காவல்துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுல விருப்பம் ஒண்ணும் இல்லை. காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கணும், கோர்ட் இருக்கணும், இதெல்லாம் அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை. ஆனா மக்கள்
அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறுறாங்க. அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறுறதுனால அவங்கள தண்டிப்பதற்காகவும் அவங்கள திருத்துறதுக்காகவும் சட்ட ஒழுங்கு தேவைப்படுது. அந்த சட்ட ஒழுங்கை மீறுறவங்கள அந்த கண்டிக்கிறதுக்காக தான் சட்ட ஒழுங்கு சட்டமே தவிர அந்த துறை காவல்துறை, நீதிமன்றம் இதெல்லாம் எதுக்காக? அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறுறவங்க. எல்லா குடிமக்களும் அரசாங்கத்தோட சட்டத்தை மீறுறாங்களா? இல்ல. ஒரு சில மக்கள் தான் அரசாங்கத்தோட சட்டத்தை மீறுறாங்க. அப்ப அரசாங்கத்தோட சட்டத்தை யார் மீறுறாங்களோ அந்த மக்களுக்கு தான் சிறைச்சாலை, கோர்ட்டுலாம். அதே போலதான் பகவானுடைய ஆத்மீக லோகம் இந்த பௌதிக கிரகங்களை விட 3 மடங்கு பெரியது. பகவானுடைய ஆத்மீக லோகம் இந்த பௌதிக கிரகங்கள், பிரபஞ்சங்கள், அண்ட சராசரங்கள் இதை காட்டிலும் 3 மடங்கு. அதனாலதான் ஆன்மீக லோகம் திரிபாத் விபூதி. திரிபாத் விபூதினா பகவானுடைய வைகுந்த லோகம் ஆயிரக்கணக்கான வைகுந்த லோகங்கள் இருக்கு. எண்ணிலடங்கா வைகுந்த லோகங்கள். அதுல 4ல் 3 பாகம். 4ல் 3 பாகம் பகவானுடைய ஆன்மீக லோகம். 4ல் 1% ஒரு பாகம் தான் இந்த 1/4 பாகம் தான் ஜட உலகம். அதுவும் எண்ணற்ற பிரபஞ்சம், எண்ணிலடங்கா அண்ட சராசரி. அதுல ஒரு அண்டத்துல இந்த பௌதிக கிரகம் இந்த பூகோளம் இல்ல, பூகோளம் மட்டும் இல்ல, இந்த பௌத்திக லோகம் அப் டு பிரம்மலோகம் வரைக்கும், பாதாள லோகத்துல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் ஒரு அண்டத்துல, ஒரு பிரபஞ்சத்துல, ஒரு அண்டத்துல 7 14 லோகம். இந்த மாதிரி எண்ணிலடங்கா பிரம்மாண்டங்கள். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு பிரம்மாண்டத்துல 7 14 லோகத்துல, பூலோகத்துல, பூமியில, இந்தியால, ஒரு தென்னிந்தியால ஒரு கார்னர்ல உட்கார்ந்து இந்த மாதிரி எண்ணிலடங்கா பிரம்மாண்டங்கள் இருக்கு. இது பகவானுடைய படைப்புல 1/4% தான். மீதி 3/4% ஆன்மீக லோகத்துல. அந்த ஆன்மீக லோகத்துக்கு வைகுந்தான் பேர். அங்க துன்பமே கிடையாது. அங்க துன்பங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அங்க இருட்டுக்கே இடம் கிடையாது. அங்க அறியாமைக்கே இடம் கிடையாது. அங்க பௌதீகம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நதத் பாசையதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம. என்னோட உலகத்துல சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, அது எப்பவும் சுயப்பிரகாசமா இருக்கு. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷா உதேஷ்டு ரவீர் அபிமானயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாது கிருஷ்ணம். பகவானுடைய உலகம் சிந்தாமணி தாமம். அது 3 மடங்கு அதி அற்புதமான ஆத்மீக லோகம். ஆனா இந்த பௌதிக லோகம் வெறும் 1/4% தான். இது தேவையில்லாம நமக்கு அன்னெசரி, தேவையில்லாம ஜட உலகத்துல வந்துட்டோம். சோ கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம விரும்புறோம், நாம தான் காரணம். கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு காரணம். யார் மூலமா கிரியேட் பண்ணாரு? மூல காரணம் யாரு? யார் மூலமா கிருஷ்ணா உயிர்வாளிகளை படைக்கிறாரு? பிரம்மா மூல காரணம். சர்வ காரணங்களுக்கு மூல காரணம் யாரு? கிருஷ்ணா. அப்போ இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்திரனோ சந்திரனோ பிரம்மாவோ சூரியனோ அல்லது சிவனோ கிடையாது. நாராயணர் மட்டும்தான் இருந்தார். நாராயணோ பரோ அவ்யக்தாத். நாராயணர் மட்டும்தான் இருந்தாரு. அதான் இங்க சொல்லுது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே சரி, இந்த ஸ்லோகத்திலே சரி, பிரம்மா சொல்றாரு, நாராயண பரா வேதா தேவா நாராயணங்கஜா நாராயண பரோ லோகா நாராயண பராமகா. வேத இலக்கியங்கள் பரமபுருஷனால் இயற்றப்பட்டவையும் அவரை அறிவதற்கென்றே உள்ளவையும் ஆகும். அவரது பகவான் உடலின் பாகங்களாக உள்ள தேவர்களும் கூட அவருக்கு தொண்டு செய்வதற்கென்றே இருப்பவர்கள் அவர். வெவ்வேறு கிரகங்களும் கூட அவருக்காகவே உள்ளன. மேலும் அவரை மகிழ்ப்பதற்காகவே பல்வேறு யாகங்களும் செய்யப்பட்டன. சரி, அப்போ இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவோ சிவபெருமானோ அல்லது சந்திரனோ சூரியனோ இந்திரனோ கிடையாது. அப்போ இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது ஜீவாத்மாக்கள் அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக. பாருங்க, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிச்சு லீலை பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அவரும் அனுபவிச்சுக்கிறாரு. அவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. சரி, நீங்க தான் விருப்பப்பட்டீங்க, வச்சுக்கோங்க. ஆனா அதே சமயம்
சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்பு, இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கு நாம காரணமா இருந்தாலும் பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பகவான் திட்டம் என்னது? அந்த பகவான் திட்டம் என்னன்னா, நாம எல்லாருமே திரும்ப அவர்ட்ட வரணும். அதுதான் பிரபுபாதர் சொல்லிக் கொடுக்கிறாரு. நம்முடைய திட்டம் என்னவா இருக்கணும்? பகவானுடைய திட்டத்துக்கு ஒத்து போகணும். நம்ம திட்டமும் பகவான் திட்டமும் ஒத்து போகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நாம ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். பகவானுடைய திட்டம் என்னன்னா, அவர் இந்த உலகத்தை படைக்கும் போது நம்ம ஒரு வேணாட்டு இங்க வந்தாலும் அவர் எப்படியாவது இந்த உலகத்துல வந்து நம்மளை திரும்ப கூட்டிக்கணும். அதனாலதான் இங்க சொல்றாரு 15ஆம் ஸ்லோகத்துல பிரம்மதேவர் என்ன சொல்றாரு? வெவ்வேறு கிரகங்களும் கூட அவருக்காகவே உள்ளன. பல்வேறு கிரகங்கள் வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு தான், பகவானை வழிபடுறதுக்கு தான். மேலும் அவரை மகிழ்விப்பதற்காகவே பல்வேறு யாகங்களும், யக்ஞோவை விஷ்ணுவோ, யக்ஞோவை விஷ்ணுவோ. அப்ப வேதங்கள், யாகங்கள், தேவர்கள், பல்வேறு லோகங்கள், இதெல்லாமே பகவானை திருப்திப்படுத்ததான். பகவானை விட்டுட்டு இங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்குதான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. இங்க என்ன எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க? கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? இறைவனை மறந்து விட்டு இறை உணர்வு இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா முடியலையே, முடியலையே. இறை உணர்வற்ற சமுதாயம் சந்தோஷமாக வாழ முடியாது. நன்மக்கள் இருக்கும் சமுதாயம் தான் சந்தோஷமா இருக்கும். கொள்ளையர்களும் திருடர்களும் அயோக்கியர்களுக்கு சமுதாயம் சந்தோஷமா இருக்காது. அந்த மாதிரிதான் இறை உணர்வற்ற சமுதாயம் இந்த மாதிரி ஆட்கள் நிறைந்திருக்கும். எந்த மாதிரி? திருடர்கள், கொள்ளையர்கள். அதனால இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு செஞ்சாலும், நம்ம விருப்பத்துக்காக அவர் படைத்தாலும், அவருடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, கிருஷ்ணா ஒரு திட்டத்தோட இங்க வர்றாரு. நாம எல்லாம் ஒரு திட்டம் போட்டு இங்க வந்திருக்கிறோம். நாம எல்லாம் என்ன திட்டம் போட்டு இங்க வந்திருக்கிறோம்? எப்படியாவது ஜட உலகத்தை அனுபவிக்கணும். எப்படியாவது ஜட உலகத்தை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், சொத்து சேர்க்கணும். இது பின்னாடி எல்லாம் ஓடுறோம். பேர், புகழ், சொத்து, பதவி, இது நம்ம திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணா ஒரு திட்டம் போட்டு வர்றாரு. கிருஷ்ணா என்ன திட்டம் போட்டு வர்றாரு? இந்த ஜீவாத்மா எப்படி திரும்ப எழுந்து கூட்டிட்டு போலாம்? இந்த ஜீவாத்மா மாயில மயங்கி இருக்கா, எப்படி உன கூட்டிட்டு போலாம்? ஆச்சாரியர் என்ன திட்டத்தோட வர்றாரு? அதே திட்டம் தான். பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆச்சாரியர் வர்றாரு. ரைட். அதனாலதான் இங்க பிரம்மா வந்து சொல்றாரு, பிரம்மாவுக்கு வந்து பொய் அகங்காரம் இல்ல. பிரம்மாவுக்கு வந்து பொய் அகங்காரம் இல்ல. அவர் கிருஷ்ணாட்டிருந்து, அவருடைய சிறப்பு என்னன்னா, அவர் கிருஷ்ணாட்டிருந்து வந்த முதல் உயிர் ஜீவாத்மா. கிருஷ்ணாட்டிருந்து வந்த முதல் ஜீவாத்மா பிரம்மா. பிரம்மாவுக்கு பொய் அகங்காரமே இல்ல. நாரதர் கேட்டாரு, ஓ தந்தையே, ஓ ஆச்சாரியனே, ஓ பிரம்மதேவரே, இந்த உலகத்தை நீங்க தான் சிருஷ்டிப்பு பண்ணீங்களா? படைப்புக்கு தேவையான மூலக்கூறுலாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சா? நீங்க எப்படி இதெல்லாம் செய்றீங்க? இந்த அற்புதமான செயலை உங்களால எப்படி பண்ண முடியுது? தென் பிரம்மா வந்து தன்னுடைய நிலையை ஒத்துக்கிறார். நான் சர்வ காரணங்களுக்கு மூல காரணம் அல்ல. படைப்புக்கு நான் மூல காரணமா இருக்கனே தவிர, கிருஷ்ணரே ஏற்கனவே எல்லாத்தையும் படைச்சிட்டார். கிருஷ்ண பகவான் வந்து கிருஷ்ண பரமாத்மா. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. நானும் அவர்கிட்ட இருந்து தான் வந்தேன். பிரம்மா எவ்வளவு அழகா சொல்றாரு, நாரதா, ஏற்கனவே பிரபஞ்சங்கள்லாம் படைக்கப்பட்டது. நானும் அவர்கிட்ட இருந்து தான் வந்தேன். படைப்புக்கு தேவையான சக்தியும் அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கான புத்தியும் அவர் தான் கொடுத்தாரு. கிரியேஷனுக்கான நாலேஜ், கிரியேஷனுக்கான நாலேஜும் அவர் தான் கொடுத்தாரு. அதற்கான சக்தியும் எனர்ஜியும் அவர் தான் கொடுத்திருக்காரு. நானும் அவர்கிட்ட தான் வந்தேன். சோ பிரம்மா வந்து தன்னுடைய பொசிஷன் என்னன்னு அழகா சொல்றாரு. அப்போ உயிர்வாளிகளை உற்பத்தி பண்றதுக்கு பிரம்மா மூல காரணமா இருந்தாலும், கிருஷ்ணர் தான் சர்வ காரணங்களுக்கும் மூல காரணமா இருக்காரு. அந்த பிரம்மாவும் பகவான் இருந்தா வந்தார். அது ஆழ்வார் பாடுறாரு, நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். நான்முகன்னா பிரம்மா. நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். அப்போ இந்த மகாதேவர், மற்ற தேவர்கள்லாம் பிரம்மாட்டு இருந்து வந்தாங்க. பிரம்மா பகவான் இருந்து வந்தாங்க. பிரம்மா வந்து பகவான் இருந்து வந்தாங்க. அப்போ இங்க சொல்ற மாதிரி வேதங்கள், நம்ம ஏற்கனவே போன வாரம் படிச்சோம். வேதங்களோட நோக்கம்
பகவானை அடையிறது. நாராயண பரோ வேதா போன ஸ்லோகம். நாராயண பரா வேதா, வேதத்தோட நோக்கம் நாராயணரை உணர்றதுதான். நாராயண அங்கஜகா, நாராயண அங்க அஜகா. அங்க அஜகா அப்படின்னா பகவானுடைய உடல்ல இருந்து பல்வேறு தேவர்கள் வந்திருக்காங்க. அந்த தேவர்களும் பகவானை வழிபடுறதுக்கு தான். நாராயண பரோ லோகா, எல்லா லோகங்களும் நாராயணனை வழிபடுறதுக்கு தான். நாராயண பராமகா, எல்லா யஜ்யங்களும் அவரை திருப்திப்படுத்துதான். அதனாலதான் யஜ்யோவை விஷ்ணுவோ. அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு? நாராயண பரோ யோகோ, நாராயண பரம் தபஹ, நாராயண பரம் ஞானம், நாராயண பராகதிஹி. யோகா, யோகா, தியானா, தப, ஞானம், இந்த 3 விஷயம். யோகத்தோட நோக்கம் என்ன? தபத்தோட நோக்கம் என்ன? ஞானத்தோட நோக்கம் என்ன? இந்த 3மே நாராயணரை மையமா வச்சுதான் இருக்கும். இது ரெண்டாம் ஸ்கந்தம். 2ஆம் ஸ்கந்தத்துல இந்த ஸ்லோகத்துல நாராயண பரோ யோகா இது சொல்லியிருக்கா. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்கந்தத்துல இருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கு? ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாருக்கு தெரியும்? அங்க ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரே ஒரு ஓம் நமோ வித்தியாசம். பகவதே வாசுதேவாய. இல்ல அந்த இல்ல ஸ்லோகம். இல்ல 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவா இல்ல. யோகினி மாதாஜி. வாசுதேவ பரவேத வாசுதேவ பரமக நாராயண பராசரோ நாராயண குருஸ்தாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. யாரு இது? சண்டை மாதிரி ஆகுது. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கணும்னு சொல்லியிருக்கேன். யோகினி மாதாஜி ஸ்லோகா ஃபுல்லா சொல்லுங்க. நாராயண பராசரோ நாராயண. ஹரே கிருஷ்ண பிரபு. வாசுதேவ பரவேத வாசுதேவ பரமக வாசுதேவ பர யோக வாசுதேவ பரம் கிரியா வாசுதேவ பரம் தபம் வாசுதேவ பரஞானம் வாசுதேவ பரோ தர்மம் வாசுதேவ பரோ கதி. அங்க ஒரே ஒரு நாமம் தான் வாசுதேவ. வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் கதி. சோ ஃபர்ஸ்ட் கேண்டோல வாசுதேவான்னு சொல்லியிருக்கு, செகண்ட் கேண்டோல நாராயணன் சொல்லிருக்கு. அவ்வளவுதான். சோ இந்த நாராயணர் வாசுதேவர் வேற வேற இல்ல. வாசுதேவனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் நாராயணன். நாராயணமூர்த்தியா நாராயணர் யாரு? வாசுதேவனுடைய எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணாவுடைய எக்ஸ்பான்ஷன். சோ நாராயணோ பரோ யோகா அல்லது வாசுதேவா பரோ யோகா, யோகாவுடைய அல்டிமேட் கோல் கிருஷ்ணா. யோகத்தோட இறுதி நிலை ஒரு யோகத்தோட இறுதி நிலை கிருஷ்ணரை தியானிக்கணும். இங்க சொன்னார் பிரபா பொருள் அஷ்டாங்க யோகத்துல 8 வழிமுறைகள், 8 ஸ்டேஜ் இருக்கு, 8 நிலை. அஷ்டாங்க யோகத்துல 8 நிலை: யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, தாரணா, தியானா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. 8th ஸ்டேஜ் சமாதி. அஷ்டாங்க யோகத்துல 8வது நிலை சமாதி, 7வது நிலை தியானம். அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை தியானம். ஹரே கிருஷ்ணா ஏக்கத்துல வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சாண்டிங் எப்படி பண்ணணும்? தியானமா பண்ணணும். சும்மா சாண்டிங் பண்ணா மாலை ஓட்டி விட்டுறது இல்ல. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தியானம் பண்ணணும். உட்கார்ந்து ஜெபமாலை வச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. இந்த ஜப தியானத்தை ஹரே கிருஷ்ணா கோயில்ல இஸ்கான் டெம்பிள் எப்ப சொல்லி தராங்க? கோயில்ல வந்தோடனே சொல்லி தராங்க. அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை என்னது? பக்தி யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை பக்தி யோகத்துல ஆரம்பம். அப்ப எந்த யோகம் சிறந்தது? அஷ்டாங்க யோகத்துல படிப்படியா 7வது நிலை போறத பிரபுபாதர் முதல் ஸ்டெப்ல வச்சிட்டாரு. அஷ்டாங்க யோகத்துல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எப்ப தூங்கணும், எப்ப தூங்கக்கூடாது, யமா நியமா, என்னென்ன பின்பற்றணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, பிரத்யாகார புலநடக்கம், அப்புறம் பிராணாயாமா மூச்சு பயிற்சி, அப்புறம் ஆசனா உடல்ல கட்டுப்படுத்துறது, மனதை கட்டுப்படுத்துறது, இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பண்ணி 7வது ஸ்டேஜ் என்னது? தியானம். 8வது சமாதி. சமாதினா என்னது? சமாதி ஆயிட்டாரா? சமாதினா என்னது? சமாதினா இந்த உடல் சார்ந்த எந்த ஒரு இது இல்லாம பகவானுடைய நினைவுல லைட்ஸ் இருக்கிறது. பகவானுடைய நினைவுல அப்படியே புற செயல்கள் எதுவுமே தெரியாது. பரிஷித் மகாராஜா சமீர் ரிஷி மேல இறந்து போன பாம்பு தூக்கி போட்டு அவருக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியும்.
ஏன்? சமாதி நிலையில இருந்தார். ஹரிதாஸ் டாக்கூர் தூக்கி கங்கையில வீசினாங்க. அப்ப அவர் வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்? அவர் சமாதி நிலையில இருந்தார். ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருந்தார். அப்படியே ஜெபமாலை வச்சு அவருக்கு அவருடைய மந்திராலயத்துல அவருடைய இது கட்டுறாங்க. ராகவேந்திர சுவாமி என்ன சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், என் ஜெபமாலை எப்ப நிக்குதோ அப்ப என்னுடைய சமாதி, ஜீவ சமாதி அப்படியே மூடிடுங்க. அப்படியே கட்டிட்டே வந்தாங்க. ராகவேந்திர சுவாமி ஜபிச்சுட்டே இருந்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே. ஜெபமாலை விட்டுட்டே இருந்தார். ஜெபமாலை நின்ன உடனே அவர் அப்படியே பகவான்கிட்ட போயிட்டு சமாதி நிலை அடையிறதுன்னா இந்த உடல்ல உள்ள எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படியே பகவானுடைய நினைவுல இருக்கிறது. நம்ம எப்ப சமாதி நிலைக்கு போறோம்? ஜெபமாலை எடுத்தோடனே தூங்கிடுறோம் இல்லையா? அது சமாதி நிலை அல்ல. ஜெபமாலை எடுத்தவொடனே ஹரே கிருஷ்ணா, ஓ பிரபு வந்து சமாதி நிலை அடைச்சிட்டாரு. நோ 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 இல்லையா? சோ ஆனா ஜபத்தை நம்ம தியானமா செய்யணும். அதான் அஷ்டாங்க யோகத்துல 7th ஸ்டேஜ். அஷ்டாங்க யோகத்துல ஒரு யோகி படிப்படியா தியானத்துக்கு போறாரு. ஹரே கிருஷ்ணால வந்தோடனே ப்ரோப்பா தியானம் பண்ண சொல்றாரு. பகவானுடைய தாமரை திருப்பா. தியானம்னா எதையோ தியானிக்கிறது இல்ல. தியாயதே விஷ்ணு, தியாயதே விஷ்ணு. விஷ்ணுவை தியானிக்கணும். பகவானுடைய தாமரை திருவடியில தியானிக்கணும். யாகம் செய்யறதுன்னா விஷ்ணுவுக்காக. அப்ப யோகா யாருக்காக? இந்த உடம்ப வந்து நான் ரொம்ப ஸ்லிம்மா வச்சுக்கணும், தப்பே இருக்க கூடாது, அதுக்காக இல்ல யோகா. நான் பக்தி பண்ணாலே உடம்பு நல்லா இருக்கும். நான் பக்தி பண்ணாலே உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? சோ ஒருத்தர் எக்ஸ்டர்னலா இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக யோகா செய்வாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் யோகாங்கிறது உடலை பராமரிக்கிறதா பண்றாங்க. அதை விட்டு அதுக்கப்புறம் மனசு கட்டுப்படுத்துறது. ஆனா யோகாவுடைய பர்பஸ் கிருஷ்ணர். யோகாவுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணர், நாராயணர் அடையதுக்காக தான். நாராயண பரோ யோகா, நாராயண பரம் தபக. தபம்னா என்னது? தபம்னா என்னது? தபம்னா நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. சில அசௌகரியங்களை, சில விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து காப்பி குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கிருஷ்ண பக்திக்கு அது நல்லா இல்ல அப்படின்னா அதை விட்டுறது. அதுதான் தபம். ஒருத்தருக்கு தூங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா காலையில எந்திரிக்கணும், அது தபம். ஒருத்தருக்கு தூங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அது கிருஷ்ண பக்திக்கு நல்லது இல்ல, அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சா அது தபம். அப்புறம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும், ஆனா அது கிருஷ்ண பக்திக்கு உகந்ததல்ல. சிலருக்கு டிவி பாக்குறது ரொம்ப பிடிக்கும், ஆனா கிருஷ்ண பக்திக்கு உகந்தது இல்லைன்னா அது தபம். திறக்கிறாங்க, டிவி பாக்குறத விட்டுடுறாங்க, காபி குடிக்கிறத விட்டுடுறாங்க, காலை நேரமா எந்திரிச்சிடுறாங்க. இதெல்லாம் தப வாழ்க்கை. அப்புறம் பக்தர் சங்கத்தில் இருக்கிறது பெரிய தபம். பக்தர் சங்கத்தில் இருக்கிறதோ பெரிய தபம். ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றது தபம். ஏகாதசி விரதம் இருக்கிறது தபம். இப்படி கலியுகத்துல நம்ம வந்து கிருஷ்ணருக்காக செய்வது தபம். எத் தபசேசி கௌந்தேயா எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதை. எத் கரோசி யஜ்ஞாசி யஜ்ஜுகோசி ததாசிய எத் தபசேசி கௌந்தேயா தத்குரு ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடுவாய். அப்போ நாராயண பரம் தபம், அவர் தான் தபம். நாராயண பரம் ஞானம். ஞானம்னாலே நாராயணன் உணர்றதுதான் ஞானம். ஆனா நாராயணர் விட்டுட்டு வேற என்ன கத்துக்கிட்டாலும் அது ஞானம் இல்லை. ஒருத்தர் வேதம்லாம் நல்லா படிச்சாரு, ஒருத்தர் உட்காந்து வேதம்லாம் நல்லா படிச்சாரு, ஆனா நாராயணர் உணரவே இல்லை. என்ன பிரயோஜனம்? அதுக்கு பிரபுபாதர் ஒரு கதை சொன்னார். என்னன்னா, ஒரு போட்மேன் ஒரு படகு ஓட்டிட்டு போறாரு. அதுல ஒரு வேதாந்தி உட்கார்ந்து இருக்காரு, வேதம் படிச்சவர். அவர் அந்த படகோட்டியை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா படகோட்டி, உனக்கு வேதம் தெரியுமா? 4 வேதம் தெரியுமான்னு. இல்ல சுவாமி, எனக்கு வேதம் எல்லாம் தெரியாது. போச்சு, உன் வாழ்க்கையில பாதி வாழ்க்கை போச்சு, வேதமே தெரியாம இருக்கே. அப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் போனாரு, உனக்கு உபநிஷத்தாவது தெரியுமா? உபநிஷத்தும் தெரியாதுங்க, போச்சு, அதுல கால்வாசி வாழ்க்கை வீணாக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச தூரம் போனாரு, ஏப்பா உனக்கு புராணமாவது தெரியுமா? ஆனா புராணமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுங்க, போச்சு, உன் வாழ்க்கையே நீ வீணாக்கிட்ட, வாழ்க்கையே போச்சு, நீ வாழ்றது என்ன பிரயோஜனம்?
வாழ்க்கையே போச்சு. நீ வேதமும் படிக்கல, புராணமும் படிக்கல, உபநிஷத்தும் படிக்கல, என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த படகோட்டி ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. இப்ப போட்டு ஓட்டையா இருக்கு. அவரு குதிச்சு நீந்தி போயிட்டாரு. இந்த வேதாந்தி தண்ணிக்குள்ள போயிட்டாரு. சோ அதனால இந்த போட்டுக்காரர் என்ன சொன்னாரு? இப்ப போட்டு ஓட்டையா இருக்கு. நான் நீந்தி போயிருவேன். நீங்க எப்படியோ உங்களை காப்பாத்தீங்க அப்படின்னு அவர் போயிட்டாரு. சோ அந்த மாதிரிதான் இந்த வேதம் எல்லாம் படிச்சு, புராணங்கள் படிச்சு, உபநிஷத்துகள் எல்லாம் படிச்சு, கிருஷ்ணர்கிட்ட வரல, கிருஷ்ணர் மேல பக்தி செய்யலைன்னா எல்லாமே சிரமையை வகி கேவலம். தர்ம சனுஷிதா பும்சா விஷக்ஷேன கதாசுயா நோத்பாதயத்திரது சமயவி கேவலம். அன்னைக்கு அந்த கதை சொன்னோம் இல்லையா, திருமலை ஆழ்வார் கதை. ஓட்டப்பானையில தண்ணி கொண்டு வந்து ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணாங்க, திருமலேசி ஆழ்வார் அவர் ஒரு ஆழ்வார் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பெரிய சித்தர். சிவவாக்கியர் சொல்லி சித்தர், சிவவாக்கியர் பெரிய சித்தர். அவர் பெரும் பண்டிதர். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துகள் இதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காரு. படிச்சு பெரிய எக்ஸ்பர்ட். அவர் வேதங்கள் படிச்சிருக்காரு, புராணங்கள் படிச்சிருக்காரு, உபனிஷத்துகள் படிச்சிருக்காரு. சைவம், வைணவம், ஜைனம், பௌத்தம், பல்வேறு தத்துவங்கள் அவருக்கு தெரியும். பல்வேறு தத்துவங்கள் தெரியும். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் திருமலிசையில இருந்து அடிக்கடி மயிலாப்பூருக்கு வருவார். மயிலாப்பூர்ல ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், இன்னைக்கு அந்த கோயில் ஆதிகேஸ்வர. அங்க பேயாழ்வார்னு ஒரு ஆச்சாரியர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. பேயாழ்வார் 12 ஆழ்வார்னு ஒருத்தர் தூய பக்தர். அங்க ஆதிகேஸ்வர பெருமாளுக்கு அழகான ஒரு தோட்டம் வச்சு, நந்தவனம் வச்சு சேவை பண்ணிட்டு இருக்காரு. சிவவாக்கியர் அந்த வழியா போவாரு வருவார். அவருடைய நட்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, சிவவாக்கியரும் பேயாழ்வாரும். ஒரு நாள் சிவவாக்கியர் வரும்போது வேணும்னே பேயாழ்வார் என்ன பண்றாரு, செடியெல்லாம் தலைகளை நட்டு வைக்கிறாரு. செடியெல்லாம் தலைகளை நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானையில கொண்டு போய் தண்ணி விடுறாரு. ஓட்டப்பானையில இவர் கேட்கிறாரு, யாரு? சிவவாக்கியர். ஐயா பெரியவரே, என்ன காரியம் பண்றீங்க? இந்த வயசான காலத்துல குழந்தைகள் கூட தெரியும், சின்ன குழந்தை கூட சொல்லு, செடியை தலைகளை நட்டு வச்சா வளராது. ஓட்டப்பானையில தண்ணி எப்படி? ஓட்டப்பானையில தண்ணி எடுத்தா கீழே போயிடும். என்ன காரியம் பண்றீங்க? இவர் ஒண்ணும் பேசவே இல்லை. திரும்பி அதே பண்றாரு. திரும்பி கேட்கிறாரு, ஐயா ஏன் இப்படி நேரத்தை வீணாக்குறீங்க? உங்க எனர்ஜி வேஸ்ட். உங்க உங்க உடம்பு சோர்வாயிரும். எது பிரயோஜனமே இல்லை இந்த வேலை. திரும்பி போய் பண்றாரு. ஐயா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதையே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓட்டப்பானையில தண்ணி எடுக்கிறீங்க, செடியை தலைகளை நட்டு வச்சிருக்கீங்க. இந்த முறை பேயாழ்வார் சொன்னாரு, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் பண்ணிட்டு. நீங்க என்ன பண்றீங்களோ அதான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு ஜெயினம் தெரியும், சைவம் தெரியும், வைஷ்ணவம் தெரியும், அப்புறம் பௌத்த மார்க்கம் தெரியும், எனக்கு வேதம் எல்லாம் தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க படிச்சது எல்லாமே இந்த ஓட்டப்பானை மாதிரிதான். ஓட்டப்பானையில தண்ணி நிக்குவா? நிக்காது. அதே மாதிரிதான் நீங்க கிருஷ்ணா விட்டுட்டீங்க. கிருஷ்ணா விட்டுட்டு நீங்க என்ன தவம் செஞ்சாலும், நீங்க என்ன தவம் பண்ணாலும், கிருஷ்ணரை விட்டுட்டு பண்ணா அது இறந்து போன உடல் அலங்கரிக்கிறதா. சில கம்யூனிட்டியில என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. இறந்து போன பாடி இருக்கு இல்லையா, இறந்து போன டெட் பாடி வச்சு அதுக்கு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டுடுவோம். டெக்கரேட்டிங் த டெட் பாடி. டெக்கரேட்டிங் த டெட் பாடினா இறந்து போன உடல் அலங்காரப்படும். அது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா உடலை விட்டு போயாச்சு. பகவத் பக்திஹீனஸ்ய, பகவத் பக்திஹீனஸ்ய, பகவான் மேல பக்தி இல்ல. ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க, பெரிய உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க. ஜாதி சாஸ்திரம் அல்ல, சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்காங்க, ஜபம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, ஆனா பக்தி இல்ல. என்ன பிரயோஜனம்? பகவத் பக்திஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணஸ்யகி தேகஸ்ய. அப்ராணஸ்யகி தேகஸ்யனா பிராணன் இல்லாத உடம்பு. பிராணன யாரு? ஆத்மா. ஆத்மா இல்லாத அப்ராணஸ்யகி தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சன். இறந்து போன உடலை வச்சு டெக்கரேட் பண்ற மாதிரி. அதனால இங்க பண்ணக்கூடிய யோகா ஆகட்டும், நம்ம என்ன யோகா பிராக்டிஸ் பண்ணாலும், நம்ம என்ன தவம் பண்ணாலும் அது நாராயணரை நோக்கி இருக்கும். தர்ம சனுஷிதா பும்சா விஷக்ஷேன கதாசுயா நோத்பாதயத்தி எதிரேதையும் ஸ்ரமையை வைக்கி கேவலம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம செய்யக்கூடிய செயல் நாராயணர் நோக்கி இல்லைன்னா அது கால விரைவு தான். நாராயண பரம் ஞானம். ஞானம்னாலே நாராயணனை தெரிஞ்சுக்கிறதா. ஞானம்னாலே நாராயணனை தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஒரு பக்தருக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம்?
ஞானி இருக்காரு, பக்தர் இருக்காரு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஞானி 4 வேதம் படிச்சவரு, புராணம் படிச்சவரு, உபநிஷத்து அவருக்கும் ஒரு கிருஷ்ண பக்தருக்கு என்ன வித்தியாசம்? ஞானி வந்து சரி, ஓகே. பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தேதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி பற்பல பிறவிக்கு அப்புறம் தான், ஆனா வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானிக்கு பல பல பிறவிகள் ஆகும். ஆனா பாகவதம் படிக்கிறவங்க இப்ப சொன்ன மாதிரி புக்க தெரிஞ்ச உடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன். இந்த ஞானி வந்து அவங்களும் தவம் பண்றாங்க, கடுமையா தவம் பண்றாங்க, விரதம் இருக்காங்க, மழை குளிர் வெயில் பனி எல்லாம் பொறுத்துட்டு தவம் பண்றாங்க. அப்புறம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, அதிகமா தூங்க மாட்டாங்க, புலன்களை கட்டுப்படுத்துறாங்க. நம்மள மாதிரி 4 விதிமுறையை கடைபிடிக்கிறாங்க ஞானிகள்லாம். ஆனா என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணரை விட்டாங்க. அதுக்கப்புறம் பல பல பிறவிக்கு அப்புறம் தான். சரி, அப்ப ஞானி என்ன அடையிறாரு? பிரம்ம ஜோதியில போயிருக்காரு. அப்ப ஞானி சாஸ்திர விசாரணை பண்ணி என்ன முடிவுக்கு வராரு? சர்வம் கலோ வைதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி நாதாத்த பிரம்மோ அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம், நான் இந்த உடல் அல்ல, நானும் பிரம்மம், நானும் கடவுள் ஒண்ணு. ஆனா பகவானை பக்தர் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு இப்ப ஞானிக்கு ஒரு ரிலேஷன் தான். ஞானிக்கு என்ன ஒரு ரிலேஷன்? ஞானிக்கு இறைவனை பிரம்மமா மட்டும்தான் உணர முடியும், அது ரொம்ப கஷ்டம். ஞானிக்கு ஒரு ஞான யோகி, ஒரு ஞானி இறைவனை பிரம்மமாக மட்டும்தான் உணர முடியும், அதுவும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு யோகி இறைவனை பரமாத்மா மட்டும்தான் உணர முடியும், அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு பக்தர் இறைவனை பிரம்மமாவும் உணர முடியும், பரமாத்மாவும் உணர முடியும், பகவானாவும் உணர முடியும். அப்ப எது கம்ப்ளீட்? பக்தி தோண்டுல வரும்போது ஒரு கிருஷ்ண பக்தருக்கு, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இப்போ ஒரு ஞானி இறைவனை பிரம்மமா தான் பார்க்க முடியும், ஒரு யோகி இறைவனை பரமாத்மாவா தான் பார்க்க முடியும். ஆனா ஒரு பக்தர் பகவான் பிரம்மமாவும் எங்க இருப்பாரு, அவர் இதயத்துல பரமாத்மாவும் இருக்கிறாரு, அவர் முழுமுதற் கடவுளா இருக்கிறாரு. அப்ப யாருக்கு முழுமையான அறிவு இருக்கு? பக்தன். சோ பக்தர்கள்னால 3 நிலையை உணர முடியும். ஆனா பிரம்மவாதிகளாலும் யோகிகளாலும் ஒரு நிலை மட்டும் தான் உணர முடியும். அதனால நம்ம ரொம்ப பிரபுபாவுடைய கருணையால கிருஷ்ணா பிரம்மமாவும் இருக்காரு, கிருஷ்ணா பரமாத்மாவும் இருக்காரு. இந்த 2க்கும் ஆதாரம் கிருஷ்ணர் தான். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், பிரம்மனுக்கு ஆதாரம் கிருஷ்ணர் தான். இந்த பிரம்மம்ங்கிறது கிருஷ்ணருடைய முழு சச்சிதானந்த ரூபம் அல்ல, அது ஒரு பார்ஷியல், ஒரு பகுதி தான். தன் பரமாத்மா அந்தர்யாமி, அதுவும் கிருஷ்ணருடைய ஒரு பார்ஷியல் தான், முழுமையானதல்ல. எது முழுமையானது? சச்சிதானந்த விக்கிரகா, கிருஷ்ணாவுடைய சச்சிதானந்த ரூபம். அதனால அவர் தான் பரம் கதி. இந்த நாராயணர் தான் பரம் கதி. அவர் தான் நமக்கு கதினா லட்சியம், இலக்கு. கதினா இலக்கு. சோ நாராயணர் தான் கதி, அவர் தான் நம்ம அடையணும், நாராயணர். சோ தஸ்யா விதிருஷ்டோரி சஸ்ய கூடஸ்தஸ்யாகிலாத்மனக ஸ்ருஜயம் ஸ்ருஜாமி ஸ்ருஷ்டோகம் ஈக்ஷயா வயப்தோசோதிதஹ. அவரால் ஊக்கமளிக்கப்படுவதால் மட்டுமே பரமாத்மாவாக எங்கும் பரவியுள்ள அவரது நாராயணன் பார்வையின் கீழ் ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்டு விட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன், நானும் அவரால் படைக்கப்பட்டது. அப்போ பிரம்மா பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கல, அது ஏற்கனவே இருந்திருக்கு. பிரம்மா உயிர்வாளிகள் உற்பத்தி பண்றாரு. அதுக்கு பிரபா அழகான உதாரணம் கொடுத்தாரு. என்ன சொல்றாரு? கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் அமெரிக்கான்னு ஒண்ணு இருக்கிறதா சொன்னாரு, ஆனா அமெரிக்கா முன்னாடி இருக்கு. வாஸ்கோட காமா இந்தியா வந்தாரு, வாஸ்கோட காமா இந்தியா உற்பத்தி பண்ணல, கொலம்பஸ் அமெரிக்கா உற்பத்தி பண்ணல. அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த பூமியில இருக்கு. அது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி போனேன், இந்த கடல் வழியா போனா இந்தியாவுக்கு போலாம், இந்த கடல் வழியா போனா அமெரிக்காவுக்கு போலாங்கிற பாதையை காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆனா அவங்க உருவாக்கல. அதேதான் பிரம்மா இங்க சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே இருந்தது, நான் ஒண்ணு உற்பத்தி பண்ணல.
அப்ப கிருஷ்ணனுடைய கருணையால. அப்ப பிரபுபா என்ன சொல்றாரு, ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் எப்படி சக்தி அளிக்கின்றாரோ அதுக்கு தகுந்தாற்போல அவங்களால செயல்பட முடியும். அது அவரவர் சரணாகதியை பொறுத்து இருக்கு. ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமி. நாம எந்த மாதிரி கிருஷ்ணத்தை சரணடைறோமோ அதுக்கு தகுந்தாற் போல அவருக்கு நம்ம வெளிப்படுத்துவார். அதுக்கு தகுந்தாற் போல அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப சரணாகதியை பொறுத்துதான் இருக்கு. பிரம்மா முழு சரணாகதி அடைந்த பக்தரா இருந்ததுனால அவருக்கு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிக்கும் அறிவு கொடுத்திருக்காரு. உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் அறிவு கொடுத்திருக்காரு. கொலம்பஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு கொடுத்திருக்காரு. வாஸ்கோட காமாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு கொடுத்திருக்காரு. நாத்திகனுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றது தகுந்த மாதிரி அறிவு கொடுத்திருக்காரு. பக்தனுக்கு பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு கொடுக்கிறார். எல்லாமே கிருஷ்ணர் தான் பண்றாரு. ததாமி புத்தி யோகம். அப்போ இங்க என்னென்ன அதிசயங்கள் அற்புதம் பாக்குறோமோ அதெல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணாவுடைய ஒரு சிறிய அம்சம். யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் மூர்த்திதமேவா தத்தத் ஏவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சமம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் பாக்குறோமோ அது எல்லாமே கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சம். அப்போ இங்க பிரம்மாவுக்கு துளி கூட கர்வம் கிடையாது. நாம என்ன பண்ணுவோம், நாம எதையாவது கண்டுபிடிச்சிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனா நீ என்னத்தை கண்டுபிடிச்ச, அது ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா? நான் தான் உற்பத்தி பண்ண, நீ என்னத்தை உற்பத்தி பண்ண? எல்லாமே பகவான் கொடுத்திருக்கிறாரு. சப்பாத்தி போட்டு நான் தான் சப்பாத்தி போட்டேன். சப்பாத்தி போடுற அறிவு யாரையே கொடுத்தா இல்லையா? சப்பாத்தி போட்டு நான் தான் சப்பாத்தி போட்டேன். ஆனா சப்பாத்தி போட்ட அறிவு யாரு கொடுத்தா? இதுதான் பிரபுபாரது கதை சொன்னார். பிரபுபார் என்ன சொன்னாருன்னா, இது உண்மையில் நடந்த சம்பவம். ரஷ்யால எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. அப்ப கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்களா, ஒரு வண்டி நிறைய, ஒரு லாரி நிறைய பிரெட் இருக்குல்ல, பிரெட் கோதுமை ரொட்டிய பிரெட்ட லாரி நிறைய ஏத்திக்குவாங்க. லாரி நிறைய ஏத்துக்கிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி போய் நின்று இந்த பிரேயர் பண்ணிட்டு வர்றவங்க கிட்ட கேட்பாங்களாம் கம்யூனிஸ்ட்காரங்க, ஏய் இவங்க கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ண, உங்க ஆண்டவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ண? அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ ஆண்டவரே எங்களுக்கு தினமும் பிரசாதம் கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க. ஓ லார்ட், ஓ மை காட், give me our daily bread. ஓ காட், give me our daily bread. எங்களுக்கு தினசரி உணவு கொடுங்க. அந்த கம்யூனிஸ்ட்காரன், அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணு. கண்டெய்னர் ஓபன் பண்ணா கண்டெய்னர் ஃபுல்லா பிரெட். அந்த அப்படி இப்போ ஜீசஸ் கொடுத்தாரா, நான் கொடுத்தேன். உங்க கடவுள் கொடுத்தாரா, நான் கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன். அப்ப யாரு கடவுள்? நான் தான் கடவுள். அதான் பிரபுபா சொன்னாரு, முட்டாள்களே, அந்த பிரெட் யார் அந்த வீட்டை, அந்த கோதுமை யாரு கொடுத்தா? கோதுமை இன்னும் உற்பத்தி பண்ணல. கோதுமையை அந்த விதை, சீடு, கோதுமை விதை யாரு போட்டா? பீஜமாம் சர்வபூதானா வித்திப்பான். இந்த அகிலத்தோட விதை கிருஷ்ணா. கிருஷ்ணா விதை போட்டாரு. சரி, அந்த விதை, அந்த கோதுமை வளர்றதுக்கு யாரு? கோதுமை யாரு போட்டா? விவசாயி போட்டான். விவசாயி போட்டா அந்த சீடு எங்கிருந்து வந்தது? விதை எங்கிருந்து வந்தது? அதுக்கான சூரிய வெளிச்சம் யாரு கொடுத்தா? அதுக்கான தண்ணி யாரு கொடுத்தா? மழை யாரு கொடுத்தா? எவ்ரிதிங் இஸ் கம் ஃப்ரம் காட். ஈசாவாசம் இதான் எல்லா கிருஷ்ணா இருந்தது. ஆனா முட்டாள்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் ரொட்டி தயாரிச்சோம். நீ என்னத்தை தயாரிச்ச? நீ பைத்தியமா இருந்தா அது கூட உன்னால பண்ண முடியாது இல்லையா? புத்தி சுவாதீனம் இல்லைன்னா அதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த பிரெட் பண்றதுக்கான நாலேஜ் கிருஷ்ணர் தான் கொடுத்திருக்காரு. இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த பிரெட் பண்ணாலே அந்த ஆன்மா யாரு? கிருஷ்ணனுடைய அம்சம் இல்லையா? ஆன்மா தான். ஒரு டெட் பாடி போய் பிரெட் பண்ணுமா? ஒரு இறந்து போன சரீரம், எனக்கு ஒரு பிரெட் கொடுங்க கொடுக்குமா? ஒருத்தர் உடம்புல பாடி தான் இருக்கு, ஆத்மாவே இல்ல. அவர் தான் காபி ஷாப்ல பிரெட் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் போய் பிரெட் வாங்க போனா ஒரு டெட் பாடியா இருந்தாரு. ஓ டெட் பாடியே, எனக்கு ஒரு பேக்கெட் பிரெட் கொடுங்க கொடுக்குமா? வராது. அப்ப யாரு பிரெட் பண்ணிட்டு இருந்தா? அந்த ஆன்மா பண்ணிட்டு இருந்த. இந்த பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. வித்தின் a fraction of second you are an instrument only. நீ வெறும் கருவி மட்டும்தான் அர்ஜுனன். அப்போ இந்த ரொட்டி தயாரிக்கிறது புத்தி பகவான் கொடுத்திருக்காரு. அதற்கான அப்போ காரணம் மூல காரணம், சர்வ காரண காரணம். இந்த உலகத்துல ஒரு சில தானியங்கள் விளையுதுன்னா அது என்னுடைய முயற்சி. ஆனா என்னுடைய முயற்சி என்ன? இதுக்கு நான் இந்த பிரெட் உற்பத்தி பண்றது நான் காரணம்னு சொன்னா கூட இதுக்கு மூல காரணம் யாரு? கிருஷ்ணா. அவர் மூல காரணம் மட்டும் இல்ல, சர்வ காரணங்களுக்கு மூல காரணமா இருக்காரு. அவர் தான் இந்த விதையை போட்டாரு. அவர் தான் உற்பத்திக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுக்கிறாரு. அவர் தான் சந்திர சூரிய வெளிச்சம் கொடுக்கிறாரு. அவர் தான் எனக்கு புத்தி கொடுத்திருக்காரு. அதுல வேலை செய்யறதுக்கு உடம்பு சக்தியை அவர் தான் கொடுத்திருக்காரு. அப்போ பிரபுபா என்ன சொல்லுவாரு, வாடகைக்கு வாங்கின இறக சொருகிட்டு ஒருத்தர் வீண் திமிரு பிடிச்சவனா கூடாது. வாடகைக்கு வாங்கிட்டு ஒரு இறக குத்திக்கிட்டு பாத்தீங்களா
நோ. சோ வாடகைக்கு வாங்கின இறகை வைத்துக் கொண்டு ஒருத்தர் திமிர் பிடித்தவனா இருக்கக்கூடாது. சோ எல்லாமே கடவுள் கொடுக்கிறாரு. அதனால நான் அவருக்கு நன்றியை தெரிவிப்பேன். நான் அவரை துதித்து பாடுவேன். நான் அவரை வழிபடுவேன். ஓ கிருஷ்ணா, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர். நான் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வந்துட்டேன். நீங்க வேண்டாம் கிருஷ்ணா, நீங்க வேண்டான்னு உங்களை உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேன். உங்களை உதச்சி தள்ளிட்டு வந்துட்டேன். ஓ கிருஷ்ணா, எனக்கு வேண்டாம். கிருஷ்ணர் வேண்டான்னு நான் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். கிருஷ்ணா ரொம்ப கருணையோட இங்க இதெல்லாம் புரிய வைக்கிறார். ஏய் ஜீவாத்மாவே, நீ என்ன வேணான்னு வந்துட்டு இருந்தாலும் நான் வரேன். உனக்கான அறிவு கொடுக்குறேன். இப்போ பகவத்கீதா படிக்கும்போது, பாகவதம் படிக்கும்போது அறிவு கிடைக்குது. ஞானம், வாசுதேவா அந்த பரம் ஞானம். சோ கிருஷ்ணா அந்த அறிவு கொடுக்கிறாரு. அப்பயும் மண்டையில ஏறலையா, ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கிறாரு. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சத்சுருன் பிலிகந்தேன தஸ்மை ஸ்ரீ குருவே. பிரபுபாத் சொல்லி கொடுக்கிறாரு, குருமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ ஜீவாத்மாவே, கிருஷ்ணர் தான் உயர்ந்தது. கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். அவரை சரணடைங்க, அவரை வழிபடுங்க, அவர் பக்தி பண்ணுங்க. கிருஷ்ணா சொல்லி கேட்கலையா, கிருஷ்ணர் சொல்றது புரியலையா, ஆச்சாரியர் வர்றாரு. சோ கிருஷ்ணா வேண்டாம் நம்ம உதறி தள்ளிட்டு வந்தாலும் கிருஷ்ணாவும் ஆச்சாரியரும் ரொம்ப கருணையோட இங்க நம்மளை காப்பாத்து. காலையில பேசிட்டு இருந்த பாகவத கிளாஸ்ல, கிருஷ்ணா வேண்டான்னு நம்ம வந்தாலும் இந்த உலகம் ஜெயில் மாதிரி தான். அப்ப ஜெயிலுக்குள்ள நிறைய உயர்ந்த ஆத்மாக்களும் போறாங்க. காந்தி மாதிரி உள்ளவங்களும் போனாங்க. பிரசிடென்ட்டுக்குள்ள ஜெயிலுக்குள்ள போறாருன்னா அந்த கைதி மேல கருணை காமிக்கிறது இல்லையா? நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்கு, குடியரசுத் தலைவர் இருக்காரு. அவர் ஜெயிலுக்குள்ள வந்தாருன்னா சொம்பு திருடிட்டு எல்லாம் வரல. ஒரு குடியரசுத் தலைவர் ஜெயிலுக்குள்ள சோப்டாப்பா சொம்பெல்லாம் திருடிட்டு வரல. அவர் எதுக்கு ஜெயிலுக்குள்ள வந்தாரு? கைதிகள் மேல கருணை காமிக்கிறதுக்காக. அதே மாதிரிதான் பகவானும் அவர் தூய பக்தர்களும் இந்த ஜட உலகத்துல வராங்கன்னா நம்மை போல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு கருணை காமிக்கிறாங்க. சரி போட்டும், பாவம் போனா போட்டும், இவங்க நம்ம என்னை விட்டு போயிட்டாங்க, அதுல நானே போறேன். சோ அது ரொம்ப அழகான வர்ணனை இங்க பிரபுபாதர் அழகழகா சொல்லியிருக்காரு. சோ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜட உலகத்துல நான் எதையுமே கொண்டு வரல, நான் எதையுமே உற்பத்தி பண்ணல, எல்லாமே இருந்து எடுக்கப்பட்டது, எல்லாம் இறைவன் கொடுத்தது. ஓ கிருஷ்ணா, நான் உங்களுக்கு பிரசாதமா கொடுத்துக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, என்னை உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், நான் திரும்ப உங்ககிட்ட வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதனால நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். இந்த ஜட உலகத்துல இருந்து எங்க போனா திரும்பி வரமாட்டோமோ, எங்க போனா துன்பமே இல்லையோ அந்த இடம் பகவான் நித்தியமானது, அங்க போகணும். அப்போ நம்ம பிரார்த்தனை செய்யணும் பகவான். அந்த பிரார்த்தனை எங்கிருந்து தொடங்குது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது மூலமா நம்ம அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை. ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, என்னை எப்போ உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க, இந்த ஜட உலக மாயில இருந்து என்னை விடுவிச்சிருங்க, எனக்கு ஜட உலகத்துல 3 குலத்துல இருந்து விடுவீங்க அப்படின்னு பார்க்கணும். ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி பிரபுபாத்